எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீராஜாத்தி. என்னென்னா, நேற்று எல்லோரும் பார்த்தோம், நம்ம எல்லாருமே பார்த்தோம் இல்லையா? நேற்று வீடியோ அப்டேட் பண்ண முடியல, ஒர்க்காக இருந்துட்டேன். எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இறைவனிடம் தினமும் பிரார்த்தனை பண்ணுவேன். இன்றைக்கும் பண்ணிட்டேன். ஓகேவா? நேற்று பார்த்திங்களா, நம்ம அண்ணா வந்துட்டு எப்படி மாசா, இதுக்கு தான் அண்ணாவை மாசுன்னு சொல்கிறேன் நான். யாராலுமே பண்ண முடியாது. அறிஞர் அண்ணாவுக்கு அப்புறம் ஒரு மாபெரும் தலைவர் நம்ம சிஎம்மாக வந்திருக்காரு. தாவேகா இல்லையா? நம்ம எல்லாரும் தாவேகாவின் அங்கத்தினர் அப்படின்னு சொல்கிறதுல பெருமிதம் கொள்ளணும் கண்டிப்பாக. சிஎம்மாக பதவியேற்ற அண்ணாவுக்கும் மற்ற தாவேகா தொண்டர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அனைவருக்கும் வாழ்த்துக்களும். சரியா? இந்த நேரத்தில் அது சொல்லணும். நீங்கள் எல்லாரும் சிறப்புற ஆட்சி புரியணும். கடவுளும் உங்களுக்கு துணையாக இருக்கணும். மக்களாகிய நாங்களும் துணையாக இருப்போம். அப்புறம் இந்த இபி அது இது இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்லாம் சொல்லாதீங்க. அண்ணாக்கு நாங்கள் டைம் கொடுத்துருக்கோம். அவர்கிட்ட நாங்கள் எதுவுமே கேட்கலங்க. சரியா? நல்லாட்சி இந்த தமிழ்நாட்டில் புரிஞ்சு அநீதிகள்லாம் ஒழியணும். மக்கள்கிட்டேருந்து அநீதிகள் ஒழியணும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். சரியா? எங்களுக்கு அதுதான் வேணும். அவர் தர அந்த பொருட்கள் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். நல்ல ஒரு ஆட்சி புரியணும். செம்மையாக நாளைய வரலாற்றில் எழுதப்பட வேண்டியவர் அண்ணன் ஜோசப் விஜய். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். மற்றபடி எந்த இதுக்குமே நாங்கள் ஆசைப்படலை. சரியா? ஆனால் நீங்கள் எதுக்குமே கவலைப்பட்டுக்காதீங்கண்ணா. இது கேட்குறாங்க அது கேட்குறாங்க, என்ன வேணால் கேட்டு போட்டோம். ஆனால் நீங்கள் அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரியும். ஸ்ட்ராங் நீங்கள், சான்ஸே இல்லை. உங்கள் அளவுக்கு எல்லோரையும் நான் வந்துட்டு எங்கள் பாப்பா பார்த்திங்கன்னா உங்களுக்கெல்லாம் காட்டணும். இது மாதிரி அவங்க தந்தி பேப்பரில் வந்துச்சு இல்லையா அன்றைக்கி சண்டே அன்றைக்கி இதை ஒட்டி வச்சுருக்காங்க. தெரியுதா பாருங்கள், ஒட்டி வச்சுருக்காங்க அண்ணாவை. என்னென்னா, விஜய் மாமா மாதிரி தான் நான் போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போது நானும் நினச்சேன், நம்ம பிள்ளைங்களுக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர்ஸ் ஆகணும், டீச்சர்ஸ் ஆகணும், ஒரு ஏரோஸ்டேஸ் ஆகணும், ஒரு சயின்ஸ் டெஸ்ட் ஆகணும் கூட நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்துல் கலாம் ஐயா மாதிரி. ஆனால் அப்படியும் ஆகணும் கண்டிப்பாக. நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுன்னா, அண்ணா நண்பன் படத்தில் சொன்ன மாதிரி புரிஞ்சு படிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அரசியல்வாதியாக ஆகணும். நல்ல ஒரு அரசியல்வாதி கண்டிப்பாக நாட்டுக்கு தேவை. அண்ணாவை பார்த்துட்டு தான் அதை புரிஞ்சுக்கிட்டேனே. அதனால் என் பொண்ணு வந்துட்டு அண்ணா மாதிரி ஆகணும்னு சொல்லும் போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது, எங்கள் பாப்பா வந்துட்டு. அதனால் நானுமே அவளுக்கு பரவாயில்ல, நீ விஜய் மாமா மாதிரியே ஆகுன்னு சொல்லிட்டேன். வாழ்த்துக்களுடன் வணக்கங்கள் அண்ணா. உங்களுக்கு வாழ்த்துக்கள். மற்ற அமைச்சர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் சீரும் சிறப்புமாக ஆட்சி புரியணும், நன்மை அடையணும், தமிழ்நாடு மேன்மேலும் வளரணும். அதுதான் எங்களுடைய ஆசை. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீராஜாத்தி. என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றிப்பா. நன்றி, வணக்கம்.